இந்த வீடியோவில் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் என்னென்ன பெஸ்ட்டான ஆப்ஷன்லாம் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்லாம் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க இந்த சூழலில் இன்னும் கூடிய விரைவில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பல ஸ்மார்ட் ஃபோன் காணாமல் போகலாம். அதனால் இதில் சொல்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இப்போ ரீசெண்டாக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதை வச்சு ஒரு 2-3 வருஷம் ஓட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல ரியல்மியோட P3 அல்ட்ராவை பார்க்க போறோம். 25,000 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த போன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த செக்மெண்ட்ல ஒரு சிறப்பான ஆப்ஷனா இது இருக்கும். இதுல உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைட்ல வரும்போது 6.83 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே அப்படின்றதுனால பார்க்கிறதுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பேட்டரி சைடு வரும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்து 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டா இதுல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமரா சைடுல மெயின் சென்சார் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கேமரா வழியா கிடைச்சிரும். இங்க ஓவராலா 26,000க்கு இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா நான் பாக்குறேன். இதுக்கு அடுத்தது இதே 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஓப்போவோட K13 டர்போ இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஆப்ஷனா இருக்கு. இதுல உங்களுக்கு மெயினான ஹைலைட் என்னன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8450 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி ஒரு டெடிகேட்டடான கூலிங் ஃபேனும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு டிஸ்பிளே சைடுல 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபிளாட் டிஸ்பிளே. இதுலயுமே உங்களுக்கு ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல பேட்டரி சைடு வரும்போது 7000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட ஓவரால் பேட்டரி லைஃபும் இதுல நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IPX9 ரேட்டிங் இருக்கிறதுனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தாலும் ஓரளவுக்கு காப்பாத்திடலாம். ஆனா அந்த X அப்படின்றதுனால டஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு படுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கேமரா சைடில் வரும்போது பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால கேமராக்காக இது நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். மற்றபடி மெயினாக முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் ஒரு ஃபோன் வேணும்னா இந்த ஓப்போவோட K13 டர்போ இப்போ 27,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இதுவுமே ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன். அதுக்கு அடுத்தது இதே செக்மெண்ட்ல எனக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக மோட்டோவோட Edge 70 அவைலபிளாக இருக்கு. இதில் உங்களுக்கு 8GB 256GB வேரியன்ட் பேஸாக கிடைச்சிரும். ஃப்ளாட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே இதுலையுமே கிடைச்சிரும். இங்கேயுமே டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்லிம்மான ஃபோனில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 120 FPS சொல்லியுமான கேமிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வரும்போது ஃப்ரண்ட்ல 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. பேக்லையுமே உங்களுக்கு 50 MBக்கான மெயின் சென்சாரும் 50 MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்லிம்மான ப்ரொஃபைல் கிடைச்சிரும். IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். கேமரா சைடில் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன பேட்டரி லைஃப்னு வரும்போது 5000 mAh பேட்டரி தான் கிடைக்கும். இருந்தாலும் இதை வச்சு ஒரு 8.5 மணி நேரம் வரலுமான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ்னு வரும்போது 28,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Edge 70மே ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனாக நான் பார்க்குறேன். அடுத்தது இதே செக்மெண்ட்ல எனக்கு கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக மோட்டோவோட Edge 60 Pro அவைலபிளாக இருக்கு. இந்த ஃபோன் லாஸ்ட் இயரில் லான்ச் ஆச்சு. என்ன உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 தான் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஓரளவுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் மோட்டோவில் வச்சுக்காதீங்க. இந்த கேட்டகரியில் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சாரும் 50 MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரோட சேர்த்து 10 MBக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்க்கறது அரிதிலும் அரிது. அது இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். பேட்டரி செக்ஷன் வரும்போது 6000 mAh பேட்டரியும் 90 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்கும். டிஸ்பிளேல உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்பிளேவா இருந்தாலும் நல்ல டீப்பான கர்வோட டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே 1.5K ரெசல்யூஷன் சப்போர்ட் கிடைச்சிரும். என்ன இதுல இருக்கிற ஒரே குறை என்னன்னா மற்ற ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது மோட்டோல UIயோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த செக்மெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியல்மியோட P4 Pro ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்காக ஹைப்பர் விஷன் சிப் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி சைடு வரும்போது 7000 mAh பேட்டரி கிடைச்சிரும். இதை வச்சு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் நீங்க எதிர்பார்க்கலாம். 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்க கிடைச்சிருது. இப்ப கேமரா சைடுல வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சாரும் 50 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. அல்ட்ராவைட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான 8 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இங்க சாஃப்ட்வேர் சைடு வரும்போது Android 15 அவுட் ஆஃப் த
பாக்ஸோட கொடுத்துருந்தாங்க. அதோட சேர்த்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓவராலா ஒரு பேலன்ஸான அப்ரோச்சை தான் இந்த ஃபோனை மேக் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைசிங்னு வரும்போது இப்போ 27,000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 8GB 128GB வேரியன்ட் கிடைக்குது. இதுதான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக இருக்குது. இல்லைப்பா எனக்கு மோட்டோலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக மோட்டோவோட Edge 70 Fusion இருக்குது. லாஸ்ட் மந்தில் நம்ம இந்த கேட்டகரி வீடியோ மேக் பண்ணும்போது 25,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ளே சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால 27,000 ரூபாய்க்கு வந்திருக்கு 8GB 128GB வேரியன்ட். இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு குவாட் கவ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மேஜரான ஹைலைட் என்னன்னா இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதோட ஆப்டிமைசேஷன் வேற லெவலில் இருக்கு. இதோட பேட்டரி லைஃப் தாறுமாறாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போதும் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த முறை கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேமரா சைடு வரும்போது ஃப்ரண்ட்ல 32 MBக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ல 50 MBக்கான மெயின் சென்சாரும் 13 MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரும் கிடைச்சிரும். என்ன இங்கே ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டியூன் பண்ணா நல்லா இருக்கும். மற்றபடி இங்கே ஓவராலா பார்க்கும்போது IP69 ரேட்டிங், ப்ளூடூத்தோட 5.4, Wi-Fi 6 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேட்டஸ்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இதுவுமே ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன் தான். இல்லப்பா எனக்கு விவோல தான் ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக விவோவோட T5 Pro கிடைச்சிரும். இந்த ஃபோனில் உங்களுக்கு மேஜரான பாசிட்டிவ் என்னன்னா 9020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிளாட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே டிஸ்பிளே குவாலிட்டிக்கு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது இதில் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க கேமரா சைடு வரும்போது நல்லாவே டவுன் கிரேட் பண்ணிருக்க மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. 50 MBக்கான மெயின் சென்சார், 32 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருந்தாலும் எனக்கு இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. டியூனிங் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணா இது ஒரு கேமராக்காகவும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு கேமரா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா பேட்டரி லைஃப் அண்ட் நார்மல் யூசேஜ்க்காக பாக்குறீங்கன்னா இந்த போன் ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனா தான் இப்போதைக்கு இருக்கு. இதுக்கு அடுத்தது இதே 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இன்னொரு அடிஷனலான ஆப்ஷன் என்னன்னா ரியல்மியோட 15 Pro. இது வந்து Realme P4 Pro கம்பேர் பண்ணும்போது IP69 ரேட்டிங்கும் 50 MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரும் அடிஷனலா கொண்டு வந்திருக்காங்க. இதுல 8GB 256GB வேரியன்ட் 29,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு Realme P4 Pro வாங்கும்போது 8GB 256GB வேரியன்ட்டோட பிரைசிங் வந்து Realme 15 Proவோட சேம் பிரைசிங்கா இருந்துச்சுன்னா நீங்க Realme 15 Pro போறது நல்ல விஷயமா நான் பார்க்கறேன். இன்னொரு முக்கியமான போனஸ் டிப்ஸ் என்னன்னா இதுல சொல்லிருக்க எல்லா ஸ்மார்ட் போன் ரிவ்யூமே நம்ம சேனல்ல இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன் எல்லாமே கூடிய சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் கூட ஆகலாம். தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.